Hello everyone. Last class we saw about the basics of polynomial. What is a degree, what is a coefficient, அப்படிங்கறதெல்லாம் basic பார்த்துட்டு 3.1 exercise we completed. Now we are going into a new topic which is values and roots of a polynomial. See, how do we represent a polynomial? We represent a polynomial like this. F of x is equal to something like a x power n plus b x power n minus 1 plus dot 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 plus ஒரு constant கடைசி முடிவுன்னு வச்சுக்கிட்டோமே. So this is how the polynomial will be, the general format of a polynomial வச்சுக்கிட்டோம். அதாவது இங்கே என்ன வேரியபிள் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இந்த வேரியபிள்ங்கிறது என்னது? இட் வேல்யூஸ் சேஞ்சஸ். ஓகே, அதாவது நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு ஃபுட்பாலில் வந்து ஃப்ரீ கிக் பண்ணும்போது பால் எந்த ஒரு பேரபோலா டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும்னு சொன்னோமா. ஸோ அதாவது இந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்? இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது ஃப்ரீ கிக் பண்ண ஃபஸ்ட்டு டைமில் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், ஒரு 5 செகண்ட் கழித்து மேபி இங்கே வரலாம், 10 செகண்ட் கழித்து இங்கே வரலாம். ஸோ இட் இஸ் டிபெண்ட் அப்பான் சம் வேரியபிள், அந்த வேரியபிள் தான் இது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தான் அந்த பாலினாமியலோட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனோட பேஸ். ஓகே, பாலினாமியல் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேல்யூ ஆஃப் பாலினாமியல். வேல்யூ ஆஃப் a polynomial. What is value அப்படின்னு பார்த்தீங்கன்னா at a particular instant, அதாவது ஏதோ ஒரு டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் see this x can be any number, any real numbers நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we will have a polynomial called as x square plus 2x plus 3. இப்படி ஒரு பாலினாமியல் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு பாலினாமியல் இருக்குது. we are going to find the value. வேல்யூங்கிறது எப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த வேல்யூங்கிறது எதை பொறுத்துனா எக்ஸோட வேல்யூ பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த வேல்யூ ஆஃப் இஃப் x is equal to 1, x 1 இருந்ததுன்னா what will happen to this polynomial? See, what will happen to this polynomial? f of bracketல என்ன, xக்கு பதில் இப்போ என்னவா வந்துடும், 1 ஆயிரும். when the value is 1, this will become xக்கு பதில் 1 substitute பண்ண என்ன ஆகும்பா, 1 square plus 2 into 1 plus 3. 1 square is 1, 1 plus 2 is 3, 3 plus 3 is 6. So when the value of x is equal to 1, f of 1 is equal to 6. புரிஞ்சுதா? சேம் வே when the value of x is equal to minus 1, நெகட்டிவ் நம்பராக எடுத்துக்கிட்டோம், f of minus 1 is equal to what? minus 1 the whole square plus 2 into minus 1 plus 3. minus 1 the whole square is equal to 1. 2 into minus 1 is minus 2 plus 3. 1 minus 2 is minus 1. minus 1 plus 3 is 2. So see, for any value, நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, we will produce a value of, this is called as value of a polynomial. Okay, next one is zeros of a polynomial. Zero of a polynomial, அதாவது ஒரு பாலினாமியல் எப்பெல்லாம் ஜீரோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ எப்போ ஜீரோ ஆகும், அதாவது என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் this will become 0. என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அந்த வேல்யூவை அந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல் ஆர் roots of a polynomial or roots of a polynomial. ஓகே, கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் இருக்குமானா இட் இஸ் நாட் கம்பல்சரி. 2 நம்பர் இருக்கலாம், 3 நம்பர் இருக்கலாம், எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பாலினாமியல், ஒரு கர்வ் இருக்குது, இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வ் வந்து எந்த இடத்துலலாம் 0 ஆகுது, இந்த இடத்துல ஒரு 0 ஆகுது, இங்கேயும் 0 ஆகுது. இது எப்படி 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மீட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகிறப்போ இட் வில் பிகம் 0. ஆர்எல்ஸ் நம்ம இப்படி ஒய் ஆக்சிஸை வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல 0 ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர் எப்போ 0 ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பருக்கு 0 ஆக வாய்ப்பு இருக்கான்னா தெரியல. ஸோ we will find new example. We will write some new example. x square
plus 2x plus 1 இப்படி எடுத்துக்கிறோம் x square plus 2x plus 1 இது எப்போ 0 ஆகும் இது 0 ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we equate this to 0 என்ன பண்ண போகிறோம் x square plus 2x plus 1 equal to 0 போட்டுட்டு for which value it will become 0 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் for which value it will become 0 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் we know this is a quadratic equation you know how to solve the quadratic equation இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது ஸோ ப்ராடக்டில் 1 வரணும் ஆட் பண்ணால் என்ன வரணும் 2 வரணும் அப்போ என்ன பண்ணலாம் 1 into 1 correct so we can write it as x plus 1 into x plus 1 is equal to 0 இதை தான் நான் இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் t மெத்தட் தெரியும்ல ப்ராடக்ட் இருக்குது ப்ராடக்ட்டை மல்டிப்ளை பண்ணால் இந்த ப்ராடக்ட் இந்த நம்பர் வரணும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும் ஸோ அப்படிப்பட்டது 1 into 1 ஸோ we have got இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது x equal to -1 வந்துடும் அதாவது எப்படி பண்ணுறோம் தனித்தனியாக எழுதணும்னா எழுதுங்க this is equal to 0 therefore x plus 1 equal to 0 again this is also equal to 0 so x plus 1 equal to 0 so x is equal to -1 இப்போ what we have found out is when the value of x is equal to -1 this function will be 0 see இந்த இடத்துல நான் 0 substitute பண்ணி பார்க்கேன் f of -1 see இங்க -1 நான் substitute பண்ணேன்னா -1 the whole square -1 the whole square plus 2 into -1 plus 1 see -1 the whole square is 1 plus 1 -2 plus 1 1 minus 2 is -1 -1 plus 1 is 0 so this is called as 0 of a polynomial so இப்போ இன்னைக்கு ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம் ஒன்று வந்து value of a polynomial and the other thing is 0 of a polynomial which is also called as root of a polynomial so first value na என்னது we substitute a number for that variable and the variable ku any real number it can be any real number okay so அப்படி substitute பண்ணி end result வரக்கூடியதா value of a polynomial எப்போ வந்து அது 0 ஆகுதோ that value இந்த value is called as 0 of a polynomial or root of a polynomial okay இது ரிலேட்டடா இப்போ examples பார்ப்போம் now we will go into example 3.7 3.7 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா they have given us f of x is equal to x cube minus 4x plus 3 they have given a polynomial like this and they have asked us to find the value of எதெல்லாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா f of 1 then f of minus 1 then f of 2 lastly f of 3 இது எல்லாத்தோட வேல்யூவும் கேட்குறாங்க so we have to find the value how to find the value we have to substitute the value within the bracket in x இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க when you substitute when you substitute x by 1 இந்த x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 cube minus 4 into 1 plus 3 what is the value of 1 cube it is 1 minus 4 plus 3 see 1 plus 3 is 4 minus 4 is 0 okay then f of minus 1 x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் -1 the whole cube minus 4 into -1 plus 3 what is -1 the whole cube it is -1 -4 into plus -1 is +4 plus 3 4 plus 3 is 7 minus 1 is 6 okay next f of 2 so x cube பதிலா 2 so 2 cube minus 4 into 2 plus 3 okay what is the value of 2 cube it is 8 minus 8 plus 3 okay minus 8 minus 8 is 0 plus 3 is 3 so the answer is 3 lastly f of 3 cube minus 4 into 3 plus 3 cube is 27 minus 12 plus 3 27 minus 12 is 15 plus 3 is 18 f of 3 is 18 okay so this is how we have to do now I think the question given is x square நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க question வந்து x square னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப இங்க என்ன வரும்னா இங்க ஸ்கொயர் வரும் which is no change இங்கேயும் ஸ்கொயர் வரும்
Square வரும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்கலி இங்கே 1 ஆயிரும். This will become இங்கே 1 minus 4 ஆகும். So that value will be 1 plus 3 minus 4. Again it will become 0. Sorry, இங்கே minus 1 தான். Plus 4, 7, 8 ஆயிரும். Okay, this will be 8. இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸ்கொயர் தானே. So it will become 2. 2 square is 4. 2 square is 4. 4 plus 3 is 7. 7 minus 8 is minus 1. Here also it is given square. 3 square is 9. 9 plus 3 is 12. 12 minus 12 is 0. So okay, question வந்து x square. நான் wrong-ஆ x cube எழுதிட்டேன். You change it. Okay, x square. x cube நால இதே procedure தான். So how we have done? Just we have substituted the value which is given within the bracket in the value of x. x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இதே இது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். we can even find f of 0. f of 0னா என்னது? f of 0னா என்னது? xக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 0 ஸ்கொயர் இஸ் 0 minus 0. 4 into 0 0 ஆயிரும். Plus 3. So the answer is 3. Okay. So இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வேல்யூ. Now we will go into example 3.8. Okay. 3.8ல என்ன கொடுத்துருக்காங்க? Find the zero of the polynomial கொடுத்துட்டாங்க. Find the zero of the polynomial f of x is equal to 2x plus 1. அதாவது இந்த 2x plus 1ங்கிறது எப்போ 0 ஆகும்? For what value it will become 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. See, we know that we have to make it as 0. இது வந்து 0 ஆகணும் அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா அந்த வேல்யூவை you equate it to 0. So 2x plus 1 is equal to 0 ன்னு ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1 மட்டும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா it will become 2x is equal to minus 1. x is equal to minus 1 by 2. So when x value வந்து minus 1 by 2 இருந்தா this polynomial will become 0. You check பண்ணி பாருங்க. f of minus 1 by 2 கண்டுபிடிங்க. f of minus 1 by 2. So x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? minus 1 by 2. So 2 into minus 1 by 2 plus 1. This 2 will get cancelled. It becomes minus 1 plus 1 which is equal to 0. So we have found the answer. Next question பாருங்க. f of x is equal to first one. Second one, f of x is equal to 3x minus 5. For what value it will become 0 ன்னு கேட்டிருக்காங்க. Same procedure. Right hand sideல இருக்கிறத you equate it to 0. அப்போ என்ன ஆகும்? 5 வந்து அந்த பக்கம் போயிடும். 3x is equal to minus 5 அங்கே போகும்போது plus 5. So x is equal to 5 by 3. So when the value of x is equal to 5 by 3, this polynomial will be 0. So this is how we have to find the value. This is how we have to find the 0 or roots. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? Roots of a polynomial. Okay, now we will go into example 3.9. 3.9 கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். போன தடவை 0ன்னு கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். The first question is 5x minus 3 is equal to 0. 5x minus 3 equal to 0. ரூட்ஸ்னால் என்னது? நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் விச் இட் வில் பிகம் 0. ஃபார் எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இட் வில் பிகம் 0 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து போன கொஸ்டின் மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x minus 3 அப்படின்னு கொடுக்காம அவங்களாவே என்ன பண்ணிட்டாங்க? 5x minus 3 ஈக்குவல் டு 0ன்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக பண்ணுறதை அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணால் மட்டும் போதும். இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 5x, இந்த minus 3 அங்கே போகும்போது plus 3. x is equal to 3 by 5. x is equal to 3 by 5. So this is the roots. Second question என்ன இருக்கு? minus 7 minus 4x is equal to 0. minus 7 minus 4x equal to 0. அப்போ இப்போ பாருங்க, you bring this minus 4x to this side. அப்போ என்ன ஆயிரும்? minus 7 is equal to 4x. அப்போ இதை இப்படி எழுதிக்கலாமா, மாற்றி எழுதிக்கலாமா? ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் 4x is equal to minus 7. அப்படியே அதை இங்கே எழுதியிருக்கேன், இதை அங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். x is equal to minus 7 by 4. So the roots of this equation is x is equal to minus 7 by 4. புரிஞ்சுதா? Next example
3.10. என்ன கொடுத்துருக்காங்க? check whether minus 3 and 3 are the roots of a polynomial x square minus 9. என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி ஒரு polynomial இருக்கு. Let us take this as f of x. இந்த polynomialோட roots வந்து minus 3 and 3 ஆன்னு கேட்டிருக்காங்க. How to find? அது substitute பண்ணும்போது என்ன வரணும்? ஆன்சரில் வந்து 0 வரணும். So we will substitute first minus 3. What is the value of f of minus 3? When you substitute minus 3 in terms of x, in the value of x will become minus 3 the whole square minus 9. What is minus 3 the whole square? It is 9. 9 minus 9 is 0. Okay, then this is a 0 ஆயிடுச்சு. அப்போ வந்து minus 3 is a root. correct தான். Okay, what is the value? Next வந்து f of 3. f of 3 ங்கும்போது என்ன ஆகும்? 3 square minus 9. What is 3 square? It is 9 minus 9 equal to 0. So we have proved that both minus 3 and 3 are the roots of this equation. Okay, question la check panna sonna we have found out that they are the roots. Okay, answer வந்து they are the roots of the equation, roots of the polynomial. Okay, now we will go into exercise 3.2. Find the value of the polynomial f of x is equal to it is 6y minus 3y square plus 3 at என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க எங்கெல்லாம் அப்படின்னா when y is f of y equal to 1, then they have asked us to find y is equal to minus 1. Lastly they have asked us to find y equal to 0. Okay, இந்த மூணு இடத்துல வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. How to find? We have to find f of y equal to 1. இந்த y க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்? 1. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்? y க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் ஆகும்? 1. ஸோ 6 into 1 minus 3 into y க்கு பதிலா 1 1 square plus 3. What is 6 into 1? It is 6. 1 square is 1. Minus 3 into 1 is minus 3 plus 3. 3 cancel it will be 6. Okay, the answer is 6. The second one is y is equal to minus 1. So we have to find f of minus 1. What is f of minus 1? Y க்கு பதிலா minus 1. 6 into minus 1 minus 3 into minus 1 the whole square plus 3. 6 into minus 1 is minus 6. Minus 3 into minus 1 the whole square is 1 plus 3. This is minus 3 plus 3 will get cancelled. The answer is minus 6. Lastly, y equal to 0. So we have to find f of 0. 6 into 0 is 6 into 0 minus 3 into 0 square plus 3. 0 ஓட என்ன பண்ணாலும் 0 தான். So இதுவும் போயிடும். The answer is 3. Okay, now we go to the second question. Second question is p of x is equal to x square minus 2 root 2x plus 1. They have asked us to find the value of p of 2 root 2. அப்போ x க்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்கன்னா 2 root 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ we have to find 2 root 2 x க்கு பதிலா 2 root 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு 2 root 2 இருக்கு. இந்த x க்கு பதிலா நான் இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன்? 2 root 2 plus 1. ஸோ this 2 root 2 square is 2 square which is 4 root 2 square which is 2. புரிஞ்சுதா? root 2 ஓட ஸ்கொயர் வந்து 2. இதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் again it will be 4, 2 into 2 is 4, root 2 into root 2 is 2 plus 1. So this will get cancelled, which is 1. So the answer for this question is 1. Okay. Next question 3, which is they have asked us to find the zeros of the polynomial. Zeros of the polynomial na if எப்போ வந்து அது 0 ஆகும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First question பாருங்க. P of x is equal to x minus 3. P of x is equal to x minus 3. So அப்போ என்ன பண்ணுவோம்? Right side equate it to 0. So x ஓட வேல்யூ என்ன ஆகும்? 3. So when x is equal to 3, the polynomial will produce 0. Okay, you do the second subdivision, third subdivision and fourth subdivision as homework. இதெல்லாம் 3ல வந்து second, third, fourth இது எல்லாத்தையும் homework-ஆ பண்ணிருங்க. I will do the fifth subdivision. Fifth subdivision என்ன இருக்கு? P of x is equal to ax. P of x is equal to ax. எப்போ 0 ஆகும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்கன்னா a is not equal to 0 னு சொல்லிட்டாங்க.
why they have given we'll see. நமக்கு வந்து என்ன பண்ணோம், ரைட் சைடு வேல்யூ வந்து 0 ஆகணும். இது 0 ஆகணும். ஸோ we'll equate to ax equal to 0. ax equal to 0 னா x equal to 0 by a which is nothing but 0. 0 by anything is 0. அப்போ எதுக்கு இந்த இடத்துல a is not equal to 0 னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if a equal to 0, a வந்து 0 ஆகிருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 by 0 அப்படின்னா என்ன ஆகும்? 0 by 0 எவ்வளவு? It is not 0, it is infinity. Denominatorல 0 வந்துட்டுனா infinity. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் a not equal to 0 னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆனால் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கும்? We are finding the value of x only, not a. So this is just for this denominatorக்காக மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன். சேம் வே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th subdivision பார்த்தீங்கன்னா they have given us 6th subdivision as h of x is equal to ax plus b where a is not equal to 0 னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடை ஈக்குவேட் டு 0, ax plus b is equal to 0. இந்த b எங்கே கொண்டு போயிட்டா என்ன ஆகும், ax is equal to minus b where x is equal to minus b by a. இங்கேயும் பாருங்க a டினாமினேட்டரில் வந்ததுனால தான் இந்த a is not equal to 0ங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் we have done. We have found the zeros. இதுக்கு இன்னொரு நேம் தான் என்னது, ரூட்ஸ், which is given in 4th question. ஸோ 4th கொஸ்டின்ல அதே கான்செப்ட் தான், யூ டூ தட் அஸ் அ ஹோம்ஒர்க். என்ன பண்ணோம், we have to just equate, டேரெக்டாகவே அவங்க ஈக்குவேட் பண்ணி தான் 0க்கு கொடுத்துருக்காங்க. we have to find the value of x. எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் 4th. Now we will do the 5th question. So the 5th question is, verify whether the following zeros of the polynomial indicated against them or not. அதாவது கொஸ்டின் பக்கத்திலே கமா போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது வந்து 0வா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we'll try 5th question. Fifth question, first subdivision, they have given us p of x is equal to 2x minus 1 comma x is equal to 1 by 2. x is equal to 1 by 2. நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. p of 1 by 2. What is the value of p of 1 by 2? It is nothing but 2 into x க்கு பதிலா 1 by 2 minus 1. இந்த 2 cancel ஆயிரும். 1 minus 1 is 0. So it is a 0. இவ்வளோ தான் நம்ம செக் பண்ணணும். இந்த கமா போட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ we have to substitute and see whether it is producing the value 0 or not. You do the second subdivision and third subdivision. I will do the fourth subdivision. Fourth subdivision நான் பார்க்குறேன். Now p of x is equal to x plus 3 into x minus 4 where x equal to 4 comma x is equal to minus 3. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு we have to find whether both the values are zeros or not. இந்த ரெண்டு வேல்யூஸ் zeros-ஆ இல்லையான்னு பார்ப்போம். One by one we will see. When the value of x is equal to 4, x is equal to 4 இருக்கும்போது p of 4 is equal to what? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 plus 3 4 minus 4. In the 4 minus 4 automatically it will become 0. 0 into anything is 0. So it is 0. Same way x is equal to minus 3. So p of minus 3 கண்டுபிடிச்சோம்னா minus 3 plus 3 into minus 3 minus 4. Minus 3 plus 3 automatically will become 0. 0 into anything is 0. So these two are correct. Okay. Now we will do the 6th sum. 6th sumல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்ல எத்தனை இடத்துல வந்து zeros மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. We will see. So the 6th sum is, find the number of zeros of the following polynomials represented by their graphs. So எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for what value it will be 0. எத்தனை இடத்துல 0 ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த பாலினாமியல் கிராஃப் வந்து எத்தனை இடத்துல 0 ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபை பாருங்க, இப்படியே வந்து ஒரு யூ ஷேப்ல இருக்கு. How many lines it meets the x-axis? நம்ம பார்க்க வேண்டியது x-axis alone, not the y-axis. So x-axisல எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம் and this is one place. So there are totally 2 places where the polynomial meets the x-axis. So the number of zeros வந்து எவ்வளவு, இந்த இடத்துல இந்த இது ஒரு 0வும் இதுவும் ஒரு 0, ரெண்டு 0 தான். Okay, so this is called as zeros of the polynomial. ரெண்டு இடத்துல 0 ஆகுது. இதுக்கப்புறம் 0 ஆகுமானா லைனோட டைரக்ஷன் பாருங்க மேலே பக்கம் தான் இருக்கும்.
So it will not come again here. திரும்ப கீழே வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ only 2 zeros. செகண்ட் கொஸ்டினை பாருங்க, எத்தனை இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுது? ஒய் ஆக்சிஸ் இது. இந்த ஒய் ஆக்சிஸை பார்க்கக்கூடாது, எக்ஸ் ஆக்சிஸை மட்டும்தான் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெல்லாம் இருக்கு? இந்த இடத்துல 1 2 3. ஸோ there are 3 places where the graph cuts the x axis. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எவ்வளவு? 3 zeros. ஓகே தானா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3 zeros. Okay, then see the third question. It is again an upward curve. இது வந்து x axisல எங்கேயாவது மீட் ஆகுதான்னா இல்ல, x axisங்கிறது இந்த கீழே இருக்கு. so it does not meet the x axis, so it does not have any zeros. so இந்த third questionக்கு there will be no zeros. okay, coming to the fourth question. See the graph. It is in the form of a inverted s மாதிரி இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னா ஒரே ஒரு இடத்துல, இந்த அதாவது ஆரிஜின்ல மட்டும்தான் மீட் ஆகுது. இந்த ஒரு இடத்துல மட்டும் மீட் ஆகிறதுனால there is only 1 zeros. ஸோ ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் பார்த்தா போதும். See the fifth question. It is an inverted U where it meets the x-axis at only one point. இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் ஆகிறதுனால the zeros is 1. So first questionக்கு 2 zeros, second questionக்கு 3 zeros, third questionக்கு zeros கிடையாது, fourth questionக்கு 1 zero, fifth questionக்கு 1 zero. Okay. With this exercise gets over. So whether you would have been thorough with how to find the value and how to find the zeros of a polynomial. Zeros ki innor per da enadhu roots of a polynomial. If you have any doubt, you can clarify during the evening online class. Thank you.